ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1963 15 ஜனவரி பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து 4வது பாகம். பாபா சொல்றாங்க, சாகார அலங்காரத்தினுடைய நடைமுறை சுரூபம் அவ்யக்த ஸ்திதியை உருவாக்கி காட்டுங்கன்ற தலைப்பு கொடுக்குறாரு. இப்ப நம்மள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு சாகாரத்துல. அதோடைய நடைமுறை சுரூபம் எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து பரிஸ்தாவா அவ்யக்த ஸ்திதியை நம்ம உருவாக்கி இங்கே காட்டணும்ன்றாரு. இன்று நான் வதனத்தில் சென்று சேர்ந்ததுமே பாப்தாதா எதிரில் இருந்தார்கள். பாபா குல்சாதாஜிக்கு மேல போனோடனே மேல வந்து பிரம்மா பாபா, சிவ பாபா 2 பேரும் எதிரில இருந்தாங்க. ஆனால் பிரம்மா பாபாவின் கழுத்தில் மாலையின் குவியல்கள் இருந்தன. ஆனா பிரம்மா பாபா கழுத்துல நிறைய மாலையா இருந்தது, மாலையா இருந்தது. பின்னர் பாபா இந்த மாலையை கழட்டி பாருங்கள் என்று கூறினார். உடனே பாபா சொன்னாரு, இந்த மாலையை கழட்டி பாருங்க, என்ன மாலைன்னு சொன்னாரு. மாலையை கழட்டினால் அவற்றில் சில பெரிய மாலைகளாக இருந்தன, சில சிறிய மாலைகளாக இருந்தன. நீங்க பாபா கழுத்துல மாலையை பார்த்தா சில பெரிய பெரிய மாலை, சில சிறிய மாலையா இருந்துதான். பாபா இதன் ரகசியம் என்ன என்று நான் கேட்டேன். பிரசாத் கேட்கறாங்க, இது ரகசியம் என்ன, இதுன்னு பெரிய மாலை சின்ன மாலைன்னு சொல்லி கேட்கிறாரு. குழந்தாய், இவை அனைத்தும் புகார்களின் மாலையாகும். பாபா சொல்றாரு, இதெல்லாம் அந்த குழந்தைகள் வந்து கம்ப்ளைண்ட், மத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட், அந்த மாலை தான் போட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் குழந்தைகள் எப்போது ஏகாந்தத்தில் அமர்கிறார்களோ அப்போது பாபாவுக்கு அன்பில் புகார்களை தான் சொல்கிறார்கள். இப்ப எப்பெல்லாம் தனியா உட்காந்து பாபா நினைவு பண்றாங்களோ, பாபா கிட்ட அன்பா வந்து புகாரதான் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு புகார்களின் மாலையை அவசியம் அணிவிக்கிறார்கள். அப்படின்னா இல்ல, எல்லாரும் போய் பர்ஃபெக்டாலாம் இல்ல, எல்லாரும் போயிட்டு பாபா கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் மாலை தான் அவசியம் அணிவிக்கிறாங்க என பாபா கூறினார். குழந்தைகளுக்கு நாடகத்தின் நினைவு இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அவசியம் அன்பிலும் அன்பானவர் ஆவார். குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே டிராமான்னு நினைவு இருக்குது, ஆனாலும் எல்லாருமே அன்பில் அன்பானவங்க தான் சொல்றாரு. அதனால் நாடகத்தில் திடீரென நடைபெற்ற அதிசயத்தை கண்டு ஒவ்வொரு குழந்தையும் உள்ளத்திலிருந்து புகார் செய்து கொண்டே இருக்கின்றது. பாபா சொல்றாரு, திடீர்னு டிராமால நடக்குது இல்ல, அதிசயம் நடக்குது, ஏதோ நமக்கு சக்தியில் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது உடனே கம்ப்ளைண்ட் வருது உள்ளத்துல இருந்து, எனக்கு இப்படி நடந்துச்சு பாபா, இது மாதிரி நடக்குது, மாயா என்ன இப்படி பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சுட்டு கம்ப்ளைண்ட். குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கவே செய்கிறது. குழந்தைகளுக்கு ஞானம் எல்லாம் இருக்குது எல்லாருக்கும், ஆனால் ஞானத்தின் கூடவே அன்பு மற்றும் சிநேகமும் உள்ளது. ஞானத்தின் கூடவே எல்லாருக்குமே பாபா மேல அன்பு, அந்த சிநேகம் இருக்குது. ஆதலால் இந்த புகார்களை தவறு என்று கூறவில்லை என்று உரைத்தார். ஆனா பாபா வந்து பெருசா எடுத்துக்கல. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனையோ சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு பாபா, தாங்கள் இதற்கு என்ன பதில் அளித்தீர்கள் என்று நான் கேட்டேன். சரி, இவ்வளவு புகார் மாலை இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன பாபா பதில் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம் குல்சாதாஜி. அதுக்கு பாபா, எப்படி குழந்தையோ அப்படி பதில் கொடுக்கிறேன் என்று பாபா கூறினார். பாபா வந்து எப்படி குழந்தைகளோ அந்த மாதிரி பதில் நமக்கு கொடுக்கிறாராம். நானும் கூட பதிலாக குழந்தைகளுக்கு புகார்களின் மாலையை தான் அணிவிக்கிறேன். அது என்ன என்றார் பாபா. நான் கூட என்ன பண்றேன்னா, குழந்தைகளுக்கு புகார்களின் மாலையை தான் பதிலா சொல்றேன்றாராம். அது என்ன சொல்லுங்க பாப்போம்னு சொல்லி கேட்கிறார் பாபா. பின்னர் பாபா, குழந்தைகள் மீது பாபாவிற்கு என்ன ஆசை இருந்ததோ அதை சாகார ரூபத்தில் பாபாவிற்கு காண்பிக்கவில்லை, அதை இப்போது அவ்யக்த ரூபத்தில் காண்பிக்க வேண்டும் என்று கூறினார். பாபா சொன்னாரு, இப்ப குழந்தைகள் மீது பாபாவுக்கு ஆசை இருந்துச்சு இல்லையா, பிரம்மா பாபாவுக்கு, அதை வந்து சாகார ரூபத்துல பாபாவுக்கு காண்பிக்கல, ஆனா இப்ப அவ்யக்த ரூபத்துல காண்பிக்க வேண்டும்ட்டு விரும்புறாராம் என்று சொன்னாராம். பாபா கூறினார், இந்த புகாரம் கூட இனிமையான உரையாடலாக இருக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி புகார்லாம் கூட குழந்தைகள் என் கூட பேசுறது இனிமையா இருக்குதுன்னு சொன்னாராம். இது கூட குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டாக இருக்கிறது. இது கூட டிராமால ஒரு விளையாட்டா இருக்குது. என் கூட இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு பேசுறது கூட ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குன்றாரு. சாகார ரூபத்தில் பாப்தாதா என்ன அலங்காரம் செய்வித்தார்களோ அதை இப்போது அவ்யக்த வதனத்தில் பாப்தாதா காண்பார்கள். சாக்காரத்துல முரளி சொல்லி சொல்லி பாபா எல்லாரையும் அலங்காரம் பண்ணாரு இல்லையா, அதை வந்து இப்ப பாபா மேல இருந்தே பாப்பாராம். இந்த காட்சி முடிவுற்றது. பிறகு போக் ஸ்வீகாரம் செய்யப்பட்டது. அப்புறம் இந்த காட்சி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தாதி வந்து போக் கொடுத்தாங்க. பிறகு நான் பாபாவிடம், பாபா, நீங்கள் முழு நாளும் வதனத்தில் என்ன செய்கிறீர்கள் என கேட்டேன். உஷாதாதி கேக்குறாங்க, பாபா, நீங்க முழு நாளும் இந்த சூட்சும லோகத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா பாபா கேட்டுக்கிறாங்க. பாபா கூறினார், வாருங்கள், நான் உங்களுக்கு வதனத்துடைய அருங்காட்சியகம் மியூசியத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டு போனாராம். நீங்கள் அருங்காட்சியகம் உருவாக்குவதற்கு முன்னரே திட்டம் திட்டுகிறீர்கள். பாபாவினுடைய அருங்காட்சியகம் ஒரு வினாடியில் தயாராகி விடுகிறது என்று பாபா கூறினார். நீங்க பூலோகத்துல ஒரு மியூசியம் உருவாக்கணும்னா
எப்படி உருவாக்குறது, எவ்வளவு நாள், ஒரு வருஷம் 2 வருஷமா கட்டுவீங்க, இந்த திட்டம்லாம் போடுவீங்க, பிளான் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா இங்க பாபா ஒரு செகண்ட்ல மியூசியம் தயாராயிடுதுன்ட்டு பாபா சொன்னாரு. பிறகு என்ன பார்த்தேன், பாபா என்ன குருசாதாடி என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அறை இருந்ததாம், ஹால் இருந்ததாம். ஒரே அறையில் குழந்தைகள் நாம் அநேக மாதிரிகளின் ரூபத்தில் நின்று கொண்டிருந்தோம். அங்க அந்த அறையில எல்லாருமே ஒரு ஒரு மாடலா நின்றுட்டு இருந்தோமா நம்ம எல்லாரும். பாபா, நாங்களே அருங்காட்சியகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நான் கூறினேன். குருசாதாரி சொன்னாங்களாம், பாபா, நாங்களே இந்த மியூசியத்துல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். குழந்தாய், பாபாவினுடைய அருங்காட்சியகமே இதுதான், பாபாவினுடைய மியூசியமே இதுதான் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போது நீங்கள் செல்லுங்கள், சென்று பாப்தாதா என்னென்னவெல்லாம் அலங்கரித்திருக்கிறார் என்று ஒரு மாதிரியை பாருங்கள் என்று பாபா கூறினார். இப்ப அந்த மியூசியம்குள்ளார போயிட்டு பாபா எப்படி எப்படிலாம் ஒரு ஒரு மாடலையும் அலங்கரிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். எப்படி சித்திரம் உருவாக்குபவர் மூர்த்தியை அலங்கரித்து இருக்கிறார். இப்ப ஒரு ஒரு படம் வரையணும்னா ஒரு மூர்த்தியை எப்படி அலங்கரிக்கிறாங்க இல்லையா, பாபா கூறினார், பாருங்கள் பாப்தாதா எப்படியெல்லாம் அலங்கரித்து இருக்கிறார்கள். பாபா இந்த முரளியெல்லாம் சொல்லி, பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி, நம்மள டெய்லி அட்வைஸ் பண்ணி நம்மளை எப்படியெல்லாம் குணவானா மாத்திட்டு இருக்கிறாரு. அததான் அங்க மேல காமிச்சாராம், எப்படியெல்லாம் உங்களை அலங்கரிச்சிருக்கிறார்கள். நான் மாதிரியின் அருகில் சென்றேன். இவங்க உடனே ஒரு மாடலுக்கு பக்கத்துல போனாங்க. ஆனாலும் எனக்கு குறிப்பாக எதுவும் தென்படவில்லை. முழுமையான அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தி தென்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் தாதிக்கு குறிப்பாலாம் எதுவும் தெரியல. முழுசா அலங்கரிச்ச மூர்த்தி, இப்ப லட்சுமின்னா அந்த லட்சுமியோடைய உருவம் அப்படியே அழகா அந்த மூர்த்தி அவங்களுக்கு தென்பட்டது. எது பெரிய அலங்காரமாக இருக்கிறதோ அதை சாக்காரத்திலேயே குழந்தைகளுக்கு செய்து இருக்கின்றார். இப்ப எதெல்லாம் பெரிய அலங்காரமா இருக்குதோ அதை பாபா சாகாரத்துல இருக்கும் போதே செஞ்சிட்டாராம். ஆனால் இப்போது அவ்வியக்த ரூபத்தில் என்ன அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். சர்வ அலங்காரமும் இருக்கின்றன, ஆபரணங்களும் இருக்கின்றன. ஆனால் ஆபரணத்தில் இடையே ரத்தினங்களை பதித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று பாபா கூறினார். பாபா சொன்னாரு, மேக்சிமம் அந்த முரளி நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த முரளியிலே எல்லா அலங்காரமும் முடிஞ்சிருச்சு. சாக்கார முரளிலே எல்லா அலங்காரமும் முடிஞ்சிருச்சான். அவ்வியக்த முரளியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவ்வியக்தமான பிறகு பாபா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நமக்கெல்லாம், அந்த ஆபரணத்துக்கு நடுவுல ரத்தனத்தை பதிச்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறாராம். இதுதான் அந்த ஆழமான அர்த்தம். எல்லா அலங்காரமும் இருக்குது, ஆபரணங்கள்லாம் இருக்குது. அதாவது கழுத்துல நெக்லஸ், தலையில கிரீடம் எல்லாமே வச்சுட்டாரு. சாக்கார முரளிலே வச்சுட்டாரு. அலங்காரம் ஃபுல்லா பண்ணிட்டாரு தேவிகளுக்கு. ஆனா இப்ப அவ்வியக்தமான பிறகு அவ்வியக்த முரளிய படிக்க படிக்க நமக்கு என்ன வரும்னா, இன்னும் இந்த குணங்களின் ஆழம் வந்துடும். அந்த அவகுணங்கள்லாம் போயிட்டு அந்த ரத்தனங்கள் பதிக்கிறாராம். ஆபரணத்தில் இடையில் இடையில் ரத்தினங்களை பதித்துக் கொண்டிருக்கிறார் என்று பாபா சொன்னாரு. பாபாவினுடைய கூற்றின் பின் சிலவற்றில் மிகையான ரத்தினங்கள் தென்பட்டன. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்களாம் தாதி. அப்புறம் நிறைய ரத்தினங்கள் தென்பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு முரளி தாரணை ஆயிருக்குது குழந்தைகளுக்கு என்றார். பாபா குழந்தைகளுக்காக முக்கிய போதனை என்னவென்றால், அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து வியக்த உணர்வில் வாருங்கள். பாபா என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே நான் ஃபரிஸ்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடம்புக்குள்ள வாங்க. அப்பதான் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. இந்த உடம்புல இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் என்னை ஈர்க்காதுன்ட்டு அப்படியே ஃபரிஸ்தாவா மாறி உடம்புக்குள்ள வரும்போதுதான் தவறு நடக்காது. ஏகாந்தத்தில் அமரும் போது அவ்வியக்த ஸ்திதி உள்ளது. தனியா உட்காந்து யோகா பண்ணும்போது நல்லா நம்ம ஃபரிஸ்தா, நான் ஆத்மான்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் வியக்தத்தில் இருந்து கொண்டே அவ்வியக்த உணர்வில் நிலைக்க வேண்டும். இருந்தாலும் உடல் உணர்வுல இருக்கணும் இல்லையா, நம்ம உடம்புல இருந்துட்டு வேலை செய்யும் போது கர்மயோகியா இருக்கும்போது பரிஸ்தான்ற உணர்வு இருக்கணும், அவ்வியக்த உணர்வுல நிலைக்கணும்னு சொல்றாரு. இதை தவற விட்டு விடுகின்றனர். ஆனா இந்த பயிற்சியை யாருமே செய்யறதில்லை. அதனாலதான் கர்மயோகியா இருக்கணும். கர்மா செய்யும் போது யாரு கூடயாவது பேசும்போது தவறு நடந்துருதுன்றாரு. ஆதலால் ஏக்ரஸ் கர்மாதீத நிலையின் ரத்தினம் எதுவோ அது குறைவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அந்த ஒரு நிலையில இருக்கிறது ஒரு பாபாவின் நினைவுல, கர்மாதீத நிலையில ஆகிறதுக்கு குறைவா இருக்குதுன்றாரு. அதனால் எவருடைய வாழ்க்கையில் என்ன குறையை காண்கின்றேனோ அதை அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். இப்ப பாபா பாருங்க, இப்ப யார் வாழ்க்கையில எல்லாம் என்ன குறைய பாக்குறாரோ மேல இருந்து அதை திரும்பவும் அலங்கரிச்சிட்டு இருக்கிறாராம். எப்படி சாக்கார ரூபத்தில் இக்காரியம் செய்தேன், அதையே மீண்டும் அவ்வியக்த ரூபத்தில் செய்கின்றேன்னு சொல்லி சொல்றாரு. சாக்காரத்துல பாபா ஒரு ஒரு குழந்தையா பாலனை பண்ணல, எல்லாத்தையும் அவங்கள சுப பாவனை வச்சு சுப ஆசையை வச்சு எல்லாரையும் மாத்தினாரு. எப்படி அங்க மாத்தினாரோ அதே மாதிரி இப்ப மேல போயும் பிரம்மா பாபா அதே காரியத்தை அவ்வியக்த ரூபத்துல செய்யறேன்னு சொல்லி சொல்றாரு. முழு நாளும் எவ்வாறு தந்தை குழந்தைகளை அலங்கரிக்கின்றாரோ அவ்வாறு குழந்தைகளுக்கு உணர்வு வருகிறதா என்று குழந்தைகளிடம் சென்று கேட்க வேண்டும். இப்ப உஷாதாதியை போய் கேட்க சொல்றாரு.
நான் எப்படி அலங்கரிக்கிறேன் என்றத, முழு நாளும் நான் எப்படி அலங்கரிக்கிறேன்றத, அந்த உணர்வு வருதான்றத போய் நீங்க கேளுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எக்குழந்தைகள் யோகயுக்தாக உள்ளனரோ அவர்களுக்கு பாபா இந்த நேரம் என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறார், அலங்கரித்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு ஏற்படும். யாரெல்லாம் பாபா நினைவுல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் பாபா என் கூட இப்ப பேசிட்டு இருக்கிறாரு, பாபா என்ன அலங்கரிச்சிட்டு இருக்கிறாருன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும்ன்றாரு. எப்படி நான் அவ்யக்த வதனத்தில் குழந்தைகளை சந்திக்கின்றேன், மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை அவ்யக்த கூடம் தரிக்கும் குழந்தைகள் அனுபவம் செய்ய இயலும். இப்ப நான் எப்படி பாபா குழந்தைகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அவங்களை எப்படி நான் சந்திக்கிறேன்றதெல்லாம் யார் பரிசாவா நினைச்சு அடிக்கடி இங்க வந்துட்டு போறாங்களோ அவங்களால அனுபவம் செய்ய முடியும்ன்றாரு. நானும் முக்கியமான தருணத்தில் விசேஷமான குழந்தைகளை நினைவு செய்கின்றேன். யாரெல்லாம் கரெக்டான டைம்ல சில குழந்தைகளை நானே நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த உணர்வு குழந்தைகளுக்கும் ஏற்பட்டிருக்கு என்று உரைத்தார். இந்த மாதிரி பாபா என்ன நினைக்கிறாருன்றது சில குழந்தைகளுக்கு அந்த உணர்வு வரும் சொல்லி சொல்றாரு. பாபா நீங்கள் அனைவரையும் ஏன் அவ்யக்த வதனத்துக்கு அழைப்பதில்லை, இங்கேயே பெரிய சென்டர் திறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி குருசாதாஜி சொல்றாங்க. பாபா நீங்க ஏன் எல்லாரையும் மேலேயே கூப்பிட்டு மேலேயே கிளாஸ் எடுங்களா அப்படின்னு சொல்றாங்க. இப்போது அனைத்து குழந்தைகளும் விடுபட்டு விட்டனர் என்று நான் கூறினேன். அவங்கதான் இவங்க சொல்றாங்க குருசாதாஜி, இப்ப எல்லாரும் தான் ஃபரிஸ்தாவா ஆயிட்டாங்கல்ல, நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு மேலேயே சென்டர் திறந்துருங்க பாபான்ட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விடுபட்ட நிலை ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். கடைசியா எல்லாருமே ஃபரிஸ்தாவா மாறிடுவாங்க, யாருக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காது, சாக்காரத்தினுடைய கனெக்ஷன் விடுபட்டுருவாங்க எல்லாரும், கடைசியா எல்லாரும் ஃபரிஸ்தாவாயிருவாங்க, இந்த நிலை ஏற்படும் சொல்லி சொல்றாரு. எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு எது எப்ப நடக்கும்னு தெரியாது, டக்கு டக்குன்னு எல்லாம் அஜானக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, திடீர்னு நடக்கும், அதனால எப்போதும் தயார் நிலையில இருக்கணும்ன்றாரு. இது கூட நினைவு யாத்திரைக்கு பலம் கொடுக்கிறது. இந்த விடுபட்ட நிலை எளிதான நினைவிற்கான உபாயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாதிரி விடுபட்ட ஃபரிஸ்தா நிலையில நான் ஃபரிஸ்தா, இந்த உடம்பு கிடையாது, நான் ஆத்துமா, தனியா வந்தா தனியா போவேன், பாபாவோட தான் எனக்கு கனெக்ஷன், நான் ஃபரிஸ்தாவா நாங்க மேல இருக்கிறேன், இங்க அப்பப்ப வேலை செஞ்சுட்டு நான் மேலே போயிடுவேன். இந்த மாதிரி நிலை இருக்கும்போது இதுதான் ஈஸியான நினைவுக்கான உபாயம். ஈஸியா பாபா நினைக்கிறது சகஜ நினைவுக்கான உபாயம் சொல்றாரு. சமயம் அதிகமே இல்லை பாபா சொல்றாரு, டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, எல்லாரும் ஃபாஸ்டா முயற்சி செய்யணும். பாபா எந்நேரத்திலும் எவரையும் அழைத்து விடுவார் என்பதை இப்போது குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அதனால டைம் இல்லாதனால திடீர்னு சரீரம் விடுறாங்க. பிகேஸே நிறைய பேர் திடீர்னுட்டு போயிடுறாங்கல்ல, யாரானாலும் பாபா கூப்பிடுவாராம். அதனால இப்ப நீங்க போய் சொல்லுங்க, டைம் அதிகம் இல்ல, யாரானாலும் நான் கூப்பிடுவேன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.